ஓபன் தான் சொல்லேன் சார். அது சேர்க்கிற உத்தரவை இப்ப என்ன சொன்னேன் ஒழிய இந்த வட்டு வேண்டாது உங்களுக்கு தெரியாமல் இந்த முடிவை எடுத்தது யாப்பாடு மாநகர சபைக்கா? அப்படி அவ்வளவு அடிமை விசுவாசம் காட்டுறீங்க. எப்படி அதாவது மேலும் தெரியாம கடவுள் கொடுத்த வேண்டிய சம்மதம் இல்லாம சபைக்கு தெரியாம இந்த அடிமை விசுவாசத்தை காட்டினேன். நான் பொறுப்புடன் கூறுகிறேன். அடிமை விசுவாசம் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்க செய்யாத இடத்துல ஏன் நாங்க மட்டும் செய்யணும்? அரசாங்கம் தங்களுடைய வங்குரோத்து நிலையிலிருந்து மீளுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள். ஆனால் நான் எதிர்கூறுகிறேன், கோத்தாவை அரசை விட மிக மிக மோசமான நிலைக்கு இந்த அரசாங்கம் சென்றோட்டிருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்ளும். என்ன ஒரு விசேஷத்தை கூட வேணும். சந்தையில் குறைய முடியாமல் இருக்கிற பொருளுக்கு விலை கூடிக்கொண்டு போகும். கேஸ் கேஸ் இல்லது இல்லை. ஆனா விலை கிழமை கூடிக்கொண்டே போகும். என்ன ஒரு விஷயம் நடந்ததுமா, ஒரு மாசத்திலே விலை ஓடினாங்கன்னா 2 மாசத்துல பெட்ரோல் எங்க வச்சு விலை ஓடிடுது. இப்ப என்னடா ஒரு சட்டை பேசிட்டு அவன் என்னன்னா இப்ப வட்டாரத்துல ஒரு உறுப்பினருடைய 30 லட்சம், 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு 20 லட்சம் ஒதுக்கியாச்சு. இப்ப இந்த வட்டாரத்துல நானும் கிட்டத்தட்ட என்னுடைய சக உறுப்பினமான கௌரவ உறுப்பினர் வசியனா சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்ப திடீரென்று எனக்கு அவற்றை பார்க்கறது ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவர் அந்த வட்டாரத்திலேயே இப்ப நான் அவரை நம்பித்தான் அந்த 10 லட்சம் ரூபாய் 20, 40 லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் என்னுடைய அடிப்படை விஷயமா இருக்கு. இப்ப எனக்கு அவர் பங்களிப்பு இந்த வேலை திட்டத்தை செய்யறது 20 லட்சம் ரூபாய் வச்சு நான் என்ன செய்யறது? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு செய்வீங்க என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக நீங்க அதாவது என்னோட சேர்ந்து செய்யணும். அந்த வட்டாரத்துக்குள்ளே அந்த காசு வேணும்ன்றது இந்த அடிப்படை விஷயம். ஆனா நீங்க 40 லட்சம், அதாவது எனக்கு குறைச்சு நான் ஒரு 20 லட்சம், ஒரு 20 லட்சம், நான் வட்டத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறேன், நான் வட்டத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறேன். ஆனா 40 லட்சம் மட்டும் பேசி போட்டு நான் 20 லட்சத்தை மட்டும் இந்த வட்டத்துக்கு கொண்டு செய்யணும், நான் வேற இடத்துல அந்த காசை கொண்டு செய்யணும், நான் அதுக்கு பொறுப்பெடுக்கலாம். நீங்க 30 லட்சம் வேற வட்டாரத்துக்கு அவங்க போறீங்க. நீங்க மூணு வட்டாரத்துல வேலையா நாங்கள் 4 உறுப்பினரோட சேர்ந்து எங்களை கட்சி சொல்ற முடிவு நீங்க இந்த கட்சி முடிவு முதலே நீங்க கட்சி சொல்ற மாதிரி நான் 30 லட்சம் ரூபாய் கூட போயிருப்பேன். 20 லட்சம் ரூபாய் நாங்க என்ன வேலை செய்யறது? ஒட்டுமொத்தமா வாய்க்கால் பிரச்சனை, முக்கியமான தேவையான வட்டாரத்தில் உள்ள பிரதிநிதிகளுக்கு தான் தெரியும். அந்த வட்டாரத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்க? அந்த 3 பேர் இருந்தா 3 பேர் சேர்ந்து என்னுடைய வட்டாரத்திலே எனக்கு யாரும் சொல்லவில்லை. குமரதாசனுக்கு சொன்னேன், குமரதாசன் நீர் ஒரு வேலையை சொல்லும், நான் ரெடி. அப்படி சேர்ந்து செய்யணும். வேலையெல்லாம் நிறைய செய்யலாம். என்னடா நீங்க அந்த வட்டாரத்துல நாம காத்தியாவ கேட்கிறோம். அவ ஒரு முடிவும் சொல்றா இல்ல, சக்தியில இருக்கிறான். அவன் அதோடதான் நிற்கிறான். அவன் சொல்றதான் என்னுடைய கட்சி என்னை எந்த நேரத்திலும் எதிலும் தீர்மானிப்பதில்லை. நான் எடுக்கிறதா முடிவு. அதே போல நான் குமரநாதனுக்கு செய்வோம். சரி, கௌரவ உறுப்பினரோட வேணும். ஏனென்றால் அவர் கிருஷ்ணகுமார் நண்பர் சொன்னார் என்றால் தான் விண்வெளியோட ரெடியா ஆரோக்கியமா எல்லாரும் சாராடுறதாக விஷயம். ஏனென்றால் அவர் விண்வெளி வந்தவர்களுக்கு அந்த வட்டாரத்திட்ட வேலை அவர் அவரோட சேர்ந்து செய்யறாரு பாராட்டும். அதே மாதிரி ஏனைய உறுப்பினரோட பிரச்சனை இல்லாமைக்கு அவரோட சேர்ந்து நீங்கள் அந்த
ஆதரவு அளிக்கும் விஷயத்துல 27 வாக்கு வட்டாரத்துல 2 வாக்கு எதிராக வாக்கு வட்டாரத்துல 2 கட்சிகள் எண்ணிக்கையில உறுப்பினர்கள் எங்க கூட இருக்குதோ அந்த 2 கட்சி ஒன்றிணைஞ்சிருந்தா நான் பட்டியலுக்கான கழிச்சால் நான் திரும்ப திரும்ப எனக்கு உரிமை அளிக்கிறதுல கதைக்கிறதுக்கு அதுக்காக கேட்டாங்க பட்டியல வந்தாக்களுக்காக கதைச்சாக்கள் பட்டியல வந்தாக்கள் அந்த வட்டாரத்தில் வெண்டாக்களோட சேர்த்து வட்டாரத்தில் வேலை செய்வார்கள் அடிப்படையில் தான் 1 மில்லியன் கூட ஒதுக்க விட்டோம். இல்லாட்டி நாங்க வட்டாரத்தில் வைத்த 27 அதிகாரத்தை கொண்டு பாதிக்கு எதிராக வாக்களிக்கணுமே. இப்பதான் வலிக்கு வராரு தொண்டக்கிளிய கட்டினாலும் நான் தான் எல்லாரும் சகோதர கௌரவத்தோட இருக்கிற உறுப்பினர் எல்லாருக்கும் கௌரவத்துக்காக கலைச்சுன்னா இந்த தீர்வு மாறி கலைக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க உருவாக்குறீங்க. வட்டாரத்துல உங்களை சேர்த்து கொண்டு எங்களுக்கு வட்டாரத்துல வேலை செய்யாம எங்களோட சேர்ந்து பயிர்க்காம இருந்தா அது செயல்படுத்த முடியாது. எனவே நாங்க தனி வட்டாரத்துல வந்தாக்களுக்கு 1 மில்லியன் கூட ஒதுக்க விட்டுருக்க மாட்டோம். 4 பேர் 80 லட்சத்தை வச்சு மஞ்சள் குளிக்க 20 லட்சத்தை வச்சு நாக்கா வலிக்க அதெல்லாம் உங்களுக்கு உரிமை கொடுத்தது. சரி அப்ப இப்ப நீங்க சொல்லுங்களேன், நீ அவங்களுக்கு கதைச்சியே அவங்க சேர்ந்து வேலை செய்யறது சொல்லுங்க. கௌரவம் தனிவட்டார உறுப்பினர்கள் 30 லட்சம் ரூபாய் வட்டாரத்துல 2 உறுப்பினர்கள் உங்களுக்கு அமௌண்ட் கூட வருதுன்றபடியா நாங்க 20 லட்சம் அது என்னடா வட்டாரத்திலே வட்டாரத்துல வேலை செய்யறது அந்த காசு வட்டாரத்துல நிக்கிறது ஒரு முறைப்படி ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க 10 லட்சம் உங்களோட தனி வட்டாரத்துக்கு கூட தந்தபடியா நீங்க அது கவர்மெண்ட் நீங்க 20 லட்சம் தர்றதுக்கு இப்போ ஐயா போடுங்க என்ன நீங்க வட்டாரத்துக்கு வேலை செய்யல பிரஜாசக்தி இதான் உங்களோட அடிப்படை கோட்பாட நீங்க காசை எங்கட காசையோ எங்கட சக்திகளோ விசேஷமோ என்ன பிளவசக்தியாக வரக்கூடாது பிளவசக்தி வரக்கூடாது அது கூட ஆசை செய்யணும்
மாணவர் சபையினால எங்களுடைய சபைதான் செய்யணும் ஆனால் இந்த சுகாதார குழுவினராக செய்யப்பட்ட வேலை திட்டங்களும் பராமரிப்பு குழுவினராக செய்யப்பட்ட வேலை திட்டங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சில பிரஜா சக்தி இந்த வேலையை அவர் தங்களோட கட்சி எங்கே கொண்டு செய்யறது செய்யட்டும் மதங்களுக்கு தேவையில்லை நீங்க வட்டாரத்துல சேர்ந்து வேலை செய்யறீங்க உங்களுக்கு ஆளுக்கு வட்டாரத்துக்கு 2 மெம்பர் சம்மதப்பட்டதா இல்லையா? சம்மதப்பட்டவை தனி வட்டார மெம்பர் 30 லட்சம் கோம்பட்டவா இல்லையா? அப்ப இப்ப ஒருத்தர் ஒவ்வொரு கத்தியில முடிய பிடிச்சு கொண்டு நிக்கிறேன். அப்ப நாங்க கவர்மெண்ட் நாங்க 20 லட்சம் ரூபாய் வச்சு வட்டாரத்துக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அம்மா சொல்லுங்க. மதுசியான கேள்வி 100% சரி. வட்டாரத்துல அவர் எந்த வட்டாரத்துக்கு அசைன்மென்ட் பண்ணிருக்காங்க? வட்டாரத்தை விட்டு அந்த காசு வெளியே போக கூடாது. அதத்தானே நாங்க சொல்லி கொண்டிருக்கோம். நீங்க பிள்ளையாவே சொல்றீங்க. அம்மா காசு செலவழிங்க எந்த உறுப்பினரோட சேர காசு செலவழிக்க போற மாதிரி தெரியல. மாசம் முடியுது, அப்படியே எல்லாரும் கலச்சி போட்டு அப்படியே நீங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. இதுக்குதான்டா ஒரு விஷயத்தை உடைக்கிறதா அந்த விஷயத்தை மட்டுமே பிரஜாசக்தி வந்து வேறு போட்டு திருப்பி வந்து என்னிட்ட வந்திருக்கிறீங்க. எம்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நீங்கள் உங்களோட அடிக்கட்டுமானத்திலிருந்து உங்களை வளர்க்கிற தேவைக்காக மக்களை உங்களுக்கு சார்பாக
வைப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை தவிர இந்த மக்கள் இங்கே தெரிவு செய்துவிட்ட உறுப்பினர்களை புறந்தள்ளி உங்களுக்கு பிடித்த ஆட்களையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு அடித்தளத்திலிருந்து நீங்க கட்சியை வளர்க்கிற முயற்சியை இங்கே பிழையான வழியிலே கொண்டு வந்த செயல்பாட்டை இங்கே வளர்ந்து பூத்த வேண்டாம். அதுல கூட பிழை இல்லை. ஆனால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். எதிர்த்தோடைய பிரஜாசக்தியில கதை குடிச்சதுதான். தந்தாய் நாங்களும் உங்களோட கதையை நாங்கள் கதைக்கிறத நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் பதிவு செய்கிறோம். தடை செய்யலாம். மக்களை வழி நடத்திய இனம், மக்களை வழி நடத்திய கட்சி இவ்வளவு காலம் ஒரு மெம்பர் கூட இல்லாம ஒரு எங்கேயோ அடிச்ச அலைய வைக்க வந்திருந்து போட்டு நாளைக்கு நீங்க கோத்தாபையா போன மாதிரி போயிருவீங்க. இந்த மக்களை பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி, பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி, தீய சக்தியை நாங்கள் புரட்சியாக மக்களிடம் கொண்டு செல்வோம். பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி, பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி. மக்கள் எல்லாரும் முரண்பாடு. நீங்க ஒரு முடிவெடுங்க. நீங்க எடுத்தது என்ன? வட்டாரத்துக்கு சேர வேணும். ஆகவே நீங்கள முடிவெடுங்க. நீங்க சத்தம் போட்டாமே எடுக்கிறீங்களா? காதெல்லாம் அடங்கி மனுஷன் நீங்க டிசம்பர் மாசத்திலிருந்து படிவாக தெளிவா சேர்ந்து நானும் கலைச்சு முடிவெடுத்துட்டோம். திருப்பி ஏன் ஆரம்பிக்கிறீங்க? இல்ல திருப்பி ஆரம்பிக்கிறீங்க. வேலை திட்டத்தை செய்யறதுக்கு நிதி ஒதுக்கீடுன்றதை வட்டார உறுப்பினர்களுக்கு 2-3 உறுப்பினர்கள் இருந்தால் அவைக்கு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.